தள்ளி விட்டா அவ என்ன ஆகுறது, அதுதான் அவ போய் விழுந்தா. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட அப்போ திவ்யாவே வந்து சொல்லுது, இல்ல அவன் ஆனது அரகண்டா இருந்துச்சு அப்படின்னு திவ்யாவும் சாண்ட்ராவுமே பேசிக்கிறாங்க. கனிக்கெல்லாம் வாயே வரல. ஒருத்தன் கூட அவனை எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அந்த வீட்டுல ஆம்பளே இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. 1000 தான் இருந்தாலும் நீ ஆடினது தப்பு சபரி, அப்படி ஆடி இருக்க வேணாம், அவ்வளவு அரகண்டா நீ காமிச்சிருக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். அந்த பிக் பாஸ் என்ன பண்றான்னு தெரியல. அவனும் ஒரு ஆம்பளை தானே, அதனால அவனுக்கு எப்படி வாய் வரும், அவனும் பேசின மாதிரி தெரியல. அப்போ வந்து இவன் வந்து லிவிங் ஏரியால அவ்வளவு பேசிட்டு இருக்கான் கேப்டன்சி ஆகி. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அப்புறம் நீங்க ப்ரோமோல பார்த்த அந்த விக்ரம் வந்து முழுசா சந்திரமுகியா வெறியோட மாறின விஷ விக்ரமா அப்படியே வெறித்தனத்தோட அலைறான். அவனுக்கு அந்த டாஸ்க் அப்படி இன்னும் நெகட்டிவே வரக்கூடாதுன்னு நினைச்சவன் ஒன்னு கேமை விட்டு போயிடணும், இல்ல இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, வெளில அமிச்சா போயிடணும்ன்ற மாதிரி கம்முன்னு இருக்கணும். ஆனா மொத்த வெறியும் பாரு மேல காட்டிட்டு அதனால சபரியை வின் பண்ணணும், சபரின்னு சொல்றது இதுதான் முழுசா அவன் விக்ரமா உள்ள இருந்த இடம். அவன் நல்லவன்னு சொல்றதோ காமெடின்னு சொல்றதோ அவன் வந்துட்டு அப்படியே நெகட்டிவே இல்லாத நல்ல மனுஷன் நியூட்ரல்னு அப்படின்னு சொல்றது ஏற்கனவே தெரியும். அந்த வீட்டில் இருக்கவனுங்களா அவனுக்கு சொம்பு தூக்குவானுங்களா, மங்குனி அமைச்சரா வச்சிருப்பான்ல, அதை சாதனமாவே வச்சிருப்பானுங்க. இப்ப சபரி வந்தோடனே இன்னும் சொல்லவே வேணாம், அந்த மங்குனி அமைச்சர் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அப்படி வந்து வன்மத்தோட அலையிறான் அவன். அந்த வன்மம் தான் நீங்க ப்ரோமோ 3ல பார்த்திருப்பீங்க. அது திடீர்னு வந்த வன்மம் இல்ல. அவன் நேத்து எப்போ அந்த சீக்ரெட் டாஸ்க்னு சாண்ட்ரா சொன்னாங்களோ இவனுக்கான மேனேஜர் போஸ்டிங் போயிடுச்சோ, ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அசிஸ்டன்ட் மேனேஜரா பார்வை தான் அவன் போக சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு தைரியத்துல நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும்னு சொன்னேன்னு இவன் ரிசைன் பண்ணியிருப்பான். இவனுக்கு மானம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சு, ரோஷம் போயிடுச்சு, இல்லைன்னா இந்த ஷோ வந்து வந்ததுக்கான பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. அப்படிங்கிறதுக்காக நியாயமா காட்டினா அந்த கோத்தனி சாண்ட்ரா மேல காட்டியிருக்கணும். சீக்ரெட் டாஸ்க்னு சொல்ற இடத்துல அங்க காட்டியிருக்கணும். திவாகருக்கு போய் கேட்கறான், நீ நான் சொல்லும் போதே நீ ரிசைன் பண்ணியிருந்தா நான் எனக்கு மேனேஜராக இருக்குமா, ஏன்டா அவன் கேம் அவன் ஆடுறான். அப்படி பார்த்து சாண்ட்ரா சும்மாவா அடிச்சு, அவன் நாமினேஷன் பாஸ்க்கு தானே அவ அண்ணா, அவள் புருஷனுக்கு தானே அவ அதை கொடுத்தா. அப்படின்னும் போது நீ அங்கெல்லாம் கோவப்படாம ஏன்டா பாரு கிட்ட கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உனக்கு அங்கே கேட்க துப்பு இல்லை, இங்கே ஏன்டா வந்து பண்றன்னும் போது இவனுங்க கேமா பார்க்கணும்னா உங்களுக்கு எங்கேந்திர வெஞ்சன்ஸ் வருது. அது கேமு டாஸ்க்கு முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல கிடைக்கல அப்படின்னு விட்டு போக வேண்டியது தானடா. ஏன்டா பர்சனல் பகையோடவே சுத்துறீங்க. இப்படி பர்சனல் பகையும் வன்மகுடனும் இருக்க வீட்டில் அந்த பொண்ணு எந்த லெவலில் சேஃப்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு கை வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. கண்ணில் குத்துனது பத்தாது, கீழே தள்ளி விட்டது பத்தாது, அதுக்கப்புறம் எகிரிட்டு விக்ரம் வந்து 3rd ப்ரோமோல வர்றதே நீங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே பாய்சன் வச்சு சாவடிச்சிருவேன்னு சொன்ன அவன் பிரஜனும் உள்ளதா இருக்கான். அவளை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி சாடிசம் மாதிரி பேசுற எஃப்ஜேவும் உள்ளதா இருக்கான். அந்த பிரஜன் சொல்லவே வேணாம். இவனுங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு இதுக்கு மேல அந்த வீட்டில் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சேஃப்டி இல்லை, தயவு செய்து வெளில அனுப்பிடுங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அகைன் என் சேனல் எங்கேயும் ரீச் ஆக போறதில்ல. திருப்பி சோஷியல் மீடியாலுமே அந்த பொண்ணுக்கு அடிபட்டது, அந்த பொண்ணு கண்ணு வீங்கி போனது, அந்த பொண்ணு கத்துனது, இதெல்லாம் வச்சு நீங்க அட்வர்டைஸ் பண்ணி டிஆர்பிக்காக அந்த ஒரு பொண்ணை பண்ண போறீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க கொஞ்சமாவது அந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த பொண்ணு தயவு செய்து வெளில கூட்டு போயிருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை.